சேஃபாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து எடுக்கப்படவே முடியாது. இது அப்படியே உங்ககிட்ட ஸ்டே ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஆல்சோ உங்ககிட்ட இப்போ இருக்க உங்கள் பாக்கெட்லேயோ உங்கள் வீட்லேயோ இருக்க பணம், உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க. இவ்வளோ விஷயம் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு அபண்டன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. லைக் ஒரு எண்ணி பார்க்கும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் திங்க் பண்ண நிறைய விஷயம் உங்கள் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போவே நீங்கள் ஒரு ஜென்ரஸ் ஸ்டேட்டுக்கு வரதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காமான ஒரு நர்வஸ் சிஸ்டம் வேணும். நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் ட்ரீம் லைஃப்குள்ளே ஸ்டெப் இன் ஆகணும், ஐ ரியலி வாண்ட் டு ஸ்டெப் இன் டு மை ட்ரீம் ரியாலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரீம் ரியாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கணுன்ற ஒரு வியூ இருக்கணும். லைக் என்னோடய ட்ரீம் லைஃப் இப்படி தான் இருக்கணும். பெரிய பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு. லைக் அதை ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். ஆல்சோ அது ஏன்னா பேப்பரில் கொண்டு வரும்போதே உங்கள் மைண்டிலேருந்து இது ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 3D ரியாலிட்டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு பாதி விஷயம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த காக்கா வேறு, தட்ஸ் ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ நீங்கள் பேப்பரில் எழுத ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக உங்கள் இன்டென்ஷனை கிளியராக செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கார் வேணும், ஒரு ட்ரீம் ஜாப் வேணும், இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், ஆர்எல்ஸ் லைக் வாட் எவர் இட் இஸ். உங்கள் ட்ரீம் ரியாலிட்டி இப்படி இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்கள் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஐ மீன் நீங்கள் ஃபஸ்ட்டு லேக் ஸ்டேட்லேருந்து ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ உங்களதில் எது ஃபில் பண்ண வேண்டிய கப் எல்லா கப்பையும் பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப் கப் எப்படி இருக்குது, ஆல்சோ உங்கள் கரியர் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட இப்போ மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கா, எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இப்போ இருக்குது, ஃபினான்ஷியலி நீங்கள் அபண்டண்ட்டாக இருக்கீங்களா, ஆல்சோ உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது. ஸோ இப்படி எல்லா கப்லேயும் என்னென்ன தேவை அப்படின்றத பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தானே ஒரு லைஃப்பாக நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அதை எழுதுங்க. எப்படி உங்கள் ட்ரீம் லைஃப் லிட்ரலி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதுங்க. நீங்கள் எப்பயுமே ட்ரீம் பண்ண அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு ரொம்பவே கிளியராக டீட்டெயில்டாக, ஏன்னா இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக அது வேணும்னு நினைக்கணும். எனக்கு இன்றைக்கி இந்த லைஃப் வேணும், அப்புறம் நாளைக்கு இல்லை வேணாம், ஐ வுட் செட்டில் ஃபார் லெஸ், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் கார் வேணும்னு எனக்கு நினைக்கிறீங்க. பட் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டை பார்த்துட்டு இப்போ நான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இது ஒரு பைக் வாங்கவே காசு இல்லை, ஒரு சைக்கிள் வாங்கவே காசு இல்லை, நான் எப்படி இந்த கார்லாம் ஒரு 20 lakhs ஒரு 50 lakhs